அண்ணா சவுண்டு போடாதண்ணா. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழக பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவர் திண்டுக்கல் ஐ. லியோனி என்பவர் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு எங்களது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தின் ஆற்றல் மிக்க ஆண்மைமிக்க எதிர்க்கட்சி தலைவர், 2 கோடி தொண்டர்களுடைய கழகத்திற்கு பொதுச் செயலாளராக விளங்கி கொண்டிருக்கும் மாண்புமிகு மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களை பற்றி தரம் தாழ்ந்து பொதுக்கூட்டத்தில் அந்த திண்டுக்கல் லியோனி என்பவர் விமர்சனம் செய்தார். இது எங்களுடைய எடப்பாடியார் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களுடைய விடிவெளியாக திகழக்கூடியவர், சமுதாயத்தில் சிறப்புமிக்க ஒரு மாண்புமிக்க அந்தஸ்தில் உள்ளவர். அவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த இந்த பேச்சாளர் கேவலமாக ரவுடித்தனமாக குடிபோதையில் பொது மேடையில் அநாகரிகமாக எங்களது எடப்பாடியாரை பற்றி விமர்சனம் செய்தார். இது சம்பந்தமாக அவர் மீது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்க வலியுறுத்தி மரியாதைக்குரிய டிஜிபி அவர்களிடம் கழகத்தின் சார்பில் ஒரு புகார் மனுவை அளித்திருக்கின்றோம். அந்த புகார் மனு மீது உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடம் டிஜிபி சார் அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த பொதுக்கூட்டத்தில் லியோனி அவர்கள் பேசிய ஆடியோ சம்பந்தமான சிடியையும் டிஜிபியிடம் ஆதாரத்துடன் ஒப்படைத்திருக்கின்றோம். புதுச்சேரி மாநில காவல்துறையுடைய தலைவர் அவர்கள் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆமாம். இந்தமாரி ஆளுங்க தான் அங்கே தமிழ்நாட்டில் பொறுப்பில் இருக்கிறவனுங்க. பொதுவாக என்னென்னு கேட்டால் ஊரடிச்சு உலையில் போடுறவங்க, குறுக்கு வழியில் கொள்ளடிக்கிறவங்க, அரசு சொத்துக்களை தங்களுடைய சொத்தாக ஆக்குறவனுங்க, முளமரித்தனம் பண்ணுறவனுங்க, இவனு தான் அங்கே தமிழ்நாட்டில் பாதி பேர் அமைச்சர். இந்த மாதிரி நபர்கள் தான் இன்றைக்கி வாரிய தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நியமனம் செஞ்சுருக்கிறார். இதில் ஒட்டுமொத்தமாக என்னென்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்டாலின் சாட்டை எடுக்கிறாரு, ஸ்டாலின் விடமாட்டார், ஸ்டாலின் கோவப்பட்டார், அமைச்சர்கள் மீது ஐயோ இந்தமாரி செஞ்சிட்டாங்களா விடக்கூடாதுன்னாரு. இதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் பிள்ளாத சுழி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்றால் அதுக்கு தலைமை தாங்குறவர் யாருன்னு கேட்டால் ஸ்டாலின் அவர்கள் தான். மற்ற அமைச்சர்லாம் சும்மா பொம்மைகள். அவங்க கொள்ளையடித்து அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுப்பதற்கோசம் தான் அவங்க ஆள். அது போன்ற ஆட்கள் தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஒருத்தர் உள்ளகிறாரு, இன்னொருத்தர் பொன்முடி இன்னும் கொஞ்ச நாளில் போவார். இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே 4-5 அமைச்சர்கள் புழல் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எதிர்காலத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை கூட்டத்தை கூட புழல் சிறையில் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும்.